உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. நம்மகிட்ட ஒரு தம்பி வருது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண மேடம். அது வந்து என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர அளவுக்குலாம் நாங்கள் பேசிட்டோம் மேடம். திடீர்னு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணு வந்து இல்லை, நான் லவ் பண்ணது உண்மைதான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உண்மைதான், ஆனால் இல்லை, காரணமே இல்லாமல் அந்த பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது. இன்னொன்று வந்து பொண்ணு ஸ்ட்ராங்காக நான் வந்துடுவேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மளே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். போலீஸ் ஸ்டேஷனில் தாலியை கட்டிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம இது பண்ணிடலாம். ஒன்றும் முடியாதுங்குதே, பொண்ணு பல்ட்டி அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு அது ரெடியாக ஆரம்பிச்சு, தன்னோட மைண்டை டியூன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. இந்த பையனால் ஆக முடியல. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்லுது, உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். பார்த்துட்டு இருக்கவங்க எப்போ இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் வந்து பெண்கள் மனநிலை இப்படிதானா அப்படிதானான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. ஸோ இது பேசிக்கலி இந்த பயாலஜிக்கலாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து யாரும் கேள்வி கேட்கறதுக்குலாம் இல்லை, கமெண்ட்டில் வரும்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு யார் மேடம்? இஸ்கு பிமாரி. என்னது இஸ்கு பிமாரியா? என்னது கோமாரி கேள்விப்பட்டிருக்கேன், அது மாடுக்கு வர நோய். இது என்ன இஸ்கு பிமாரி? மனுஷனுக்கு வர நோய். ஓஹோ, நான் யதார்த்தமாக தான் சொல்லியிருக்கேன். அப்படி என்ன மேடம் இஸ்கு பிமாரினா புரியல எனக்கு சுத்தமாக. லவ் ஃபீவர். ஓ, லவ் ஃபீவர். ஓ, அதோட இங்கிலீஷ்ல இப்படி தமிழ்ல காதல். நான் வந்து ஹிந்தியில சொன்னேன், இஸ்குனா லவ், அதுக்கப்புறம் வந்து பிமாரினா ஃபீவர். அதான் காதல் நோய். ஆமா, அவ்வளவு சிம்பிள். நாங்க கொஞ்சம் நேரா சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுமே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சுத்தி வளைச்சு பேசுறோம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ நம்மகிட்ட ஒரு தம்பி வருது. வந்துட்டு ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு ஈஸியாக என்னால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டேக்கிள் பண்ணுவேன். பசங்க வந்ததுன்னா அழுவாங்க, வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. வயசு எத்தனை வயசு மேடம்? வயசு 27 வயசு. ஆமாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு, மேடம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் மேடம். சரிப்பா, எல்லாம் இந்த வயசில் நடக்கிறதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. அது வந்து என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர அளவுக்குலாம் நாங்கள் பேசிட்டோம் மேடம். ஓ, டெப்த்தான காதல். ஆமாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குலாம் பேசிட்டோம் மேடம். ஆனால் வந்து திடீர்னு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்னதுக்கு இப்போ வரமாட்டேன், இவ்வளோ இதுவாக போனது ஏன் வரமாட்டேன்னு சொல்லிச்சு? யார் நடுவில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பீங்களே, எப்படியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போடலான்னா நீங்கள் கையெழுத்து போடலாம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள விட்டு பேச சொல்கிறது தானே அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இல்லை, நான் லவ் பண்ணது உண்மைதான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உண்மைதான், ஆனால் இல்லை, காரணமே இல்லாமல் அந்த பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால், நான் இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா செத்து போயிடுவேன்னு சொல்கிறாரு. எல்லா அப்பாவும் சாகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லுவார், ஆனால் இந்த அப்பா மட்டும் செத்துருவேன்னு சொல்கிறாரு. ஓகே சார், இல்லை மேடம் பொதுவாக சொன்னேன், சொல்லுங்க. அதாவது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. இதை வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, உன்னை சரியாக தான் சொல்லிருச்சு இல்லை, விட்டுரு. அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இல்லை நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லாமல், கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு மைண்ட் எல்லாம் எங்கே ஓடுது, ஒரு டைவர்ஸ் கேஸை நிறுத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆமாம், டைவர்ஸ்லாம் போச்சுனாக்கா 6 மாதம் 1 வருஷம் லைஃபே போயிருமே. அது கோர்ட்டில் பொய்யா அந்த இதில் எழுதி போய் 4 வாட்டி நின்று, ஒரு 2 கவுன்சிலிங்கு, அப்புறம் ஒரு 10 கூண்டு ஏறி, அப்புறம் வக்கீல் அதை அவங்களுக்கு வாதாடி ஃபீஸு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி, அது வரைக்கும் வந்துருச்சா? உங்கள் மனநிலை என்ன இருந்திருக்கு? நான் உன்னை யூஜ் லாஸ்ட்லேருந்து நீயே வந்து உன்னை காப்பாற்றிக்கிட்ட, நான் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு என் மனசில் இருக்குது. ஆனால் எதிராளிக்கு அது தோணலை. இல்லை மேடம், நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க, அந்த பிள்ளை என்ன பார்த்தா வந்துடும். ஓ, ஃபோனில் பேசுனதுனால வராது, நேரில் பார்த்தா வந்துடும். ஃபோனையுமே கட் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்புறம் எப்படி பேசுவீங்க? கடைசி அந்த வார்த்தை சொல்லும்போது அப்பா செத்து போயிடுவார்னு சொன்னது எதில் சொன்னாங்களா? அது வந்து ஃப்ரெண்டு கேட்டுட்டு வந்துச்சு இல்லை, போய் ஃப்ரெண்டு பிள்ளை, தோழி பிள்ளை போய் கேட்டு வந்துச்சு. சரி, தோழி பிள்ளை கேட்டு வந்து சொன்னதும் இவர் என் முகத்தை, என் கண்ணை பார்த்து பேசினா, என்ன பார்த்து பேசினா அந்த பிள்ளை மாறிடும், அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் பண்ணி கொடுங்க. ஓகே,
ஐ மீன் நோக்கு வருமம். இல்லை மேடம் நான் சொல்கிறேன். நிஜமாதான். எனக்கு என்னடா இது, இந்த பையனை எப்படி தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பின்னாடி வரப்போது முன்னாடியே உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுரா, நிம்மதியாக இருறான்னு சொன்னால் கேட்கல. இல்லை அவங்க அப்பா ஏன் வந்து செத்துருவோன்னு சொன்னாரா? அதுக்கு அது நம்ம காலகாலமாக நம்ம ஊருங்கள்லாம் நடக்கிற விஷயந்தான், ஜாதி தான். ஆமாம், அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து பொண்ணு ஸ்ட்ராங்காக நான் வந்துடுவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நம்மளே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். போலீஸ் ஸ்டேஷனில் தாலியை கட்டிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம இது பண்ணிடலாம். பொண்ணு முடியாதுங்குதே, பொண்ணு பல்ட்டி அடிச்சிருச்சே. பொண்ணு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது நான் வந்து இந்த குடும்பத்தில் போய் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு அது யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து அப்பா வந்து இப்படி வந்து வச்சுக்கிட்டு கோர்ட்டில் நின்னா கூட இப்படி அப்பா பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு நின்னா அப்பா செத்து போயிடுவேன்னு பயந்துக்கிட்டு வந்துடுங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் போகிறது போயிடு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து வந்துருச்சு. அதனால தான் வந்து இந்த பொண்ணு வந்து பேக் அடிக்குது. அதை தம்பிக்கு புரிய வைக்கணும், அதுதான் எங்களுடைய. சரி ஓகே நாங்கள் பார்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இந்த தம்பி கேட்க போகிறது கிடையாது. பட் இதை வந்து இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். இதே கேர்ள்ஸ் பாருங்கள், அதே பொண்ணு தான் ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஓகே நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருச்சு, குயிக்காக முடிவு எடுத்துருச்சு, பழசை மறந்துருச்சு, தன்னுடைய புது வாழ்க்கையை என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு அது போயிருக்கும். ஏன்னா அந்த சைடு வந்து ஆல்ரெடி வரன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, எந்த வீட்டில் பிள்ளைய 25-26 வயசுக்கு மேலே வரன் பார்க்காம இருப்பாங்க. ஸோ அதுக்கு அது ரெடியாக ஆரம்பிச்சு, தன்னோட மைண்டை டியூன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. எனக்கு வேற இடத்துல பார்க்குறாங்கன்னு அந்த ஃப்ரெண்ட் தோழிக்கிட்ட வேற சொல்லி அனுப்புதே. அப்போ அது வந்து அதுக்கு டியூன் ஆயிடுச்சு. இந்த பையனால ஆக முடியல. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம், இதுக்கு பேர் தான் இஸ்க் பீமாரி, காதல் நோய். காதல் நோய். காதல் நோய் வந்து எல்லாருக்கும் வருவது சகஜம். பெண்களுக்கு ஒரு 10-15 நாள் 20 நாள் ஒரு மாதம் அப்படியே போயிடும். அவங்க வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க. இல்லை இல்லை, ஏன்னா இது பார்த்துட்டு இருக்கவங்க எப்போ இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் வந்து பெண்கள் மனநிலை இப்படி தானா அப்படி தானான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. இல்லை இது வந்து நான் மட்டும் சொல்லலை, நான் இந்த ஜீ தமிழில் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, அது இருக்க போட்டு பார்க்கலாமே இவங்க. அவங்களே இதை சொல்லி, அதாவது பயாலஜிக்கலி கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்த கம் பண்ணிடுவாங்க. ஆமாம், அடாப்ட், அதாவது இப்போ ஒரு ஈஸி அடாப்ட் ஆகிடுவாங்க. ஒன்று இப்போ வந்து ஒரு குழந்தையே இறந்து போனாலும் அடுத்த குழந்தைக்கு அவங்க தயாராகிடுவாங்க. இப்போ ஒரு அபார்ஷன் நடக்குதுன்னா அடுத்த குழந்தைக்கு அவங்க தயாராகிடுவாங்க. அவங்களுடைய பயாலஜிக்கலி தே ஆர் மேட் லைக் தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ரொம்ப காலம் வாழ்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பாருங்கள், ஒய்ஃப் இறந்து போயிட்டா ஹஸ்பண்ட் வந்து அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இப்போது ஒரு ஆண்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து மிகவும் கம்மியாக இருக்கும். ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா எந்த வித, இப்போ ஒரு வயசான அம்மா அப்பா இருக்காங்க, 70 வயசு 80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா தவறிட்டாங்கன்னா அப்பா வந்து பயங்கர வேதனைப்படுவார். ஒரு 6 மாதங்கள் இந்த பிரிவு இருக்கும். பிரிவினுடைய வேதனை அதாவது வாழ்நாளைக்கு இருக்கும். அந்த 6 மாத காலம் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயும் வந்து அவங்க நினச்சி அழுவாங்க. நான் வந்து இந்த இளம் வயசு காதலையும் உங்களுக்கு வந்து முதியரான பிறகு இருக்க காதலையுமே ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கே அவ்வளோ, அதாவது இயற்கையாக ஒரு மரணம் நேர்ந்த பொழுதும் அவங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அவங்க தான் எனக்கு எல்லாம் செய்வாங்க, அம்மா தான் எனக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்னு தான் வந்து அவங்களுடைய மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு தான், நாட் 100% தே வில் நாட் ரெக்கவர், ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வரத்துக்கு வந்து 6 மாதங்கள் ஆகும். அதுக்கப்புறமும் பின்னாடி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தாலும் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதே தான், சேம், முதியோராக இருந்தாலும் அதே தான், இளம் வயதினராக இருந்தாலும் அதே தான். பட் வேறஸ் அந்த பாட்டி அம்மா வந்து உயிரோட இருந்து கணவர் இறந்துருந்தாக்க யாரும் அவங்களை பெரிய ஆறுதல் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க வீட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா உனக்கு வேலை இதுவாயிடுச்சு, நான் என்னை பார்த்துக்கிறேன், இல்லை நான் உன் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன், இல்லை நான் சின்ன மகன் வீட்டில் போய்க்கிறேன். அது அந்த அவங்க வந்து அந்த இடத்துல போய் கேர்ள்ஸ் அடாப்ட் வெரி ஈஸிலி தேன் மென். அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் அடாப்ட் ஆயிருக்காங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணியா எங்க மாப்பிள்ளையா பொண்ணு வீட்டுக்கு போகுது,
பொண்ணு இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு வருது, வந்து அந்த வீட்டை அடாப்ட் பண்ணிக்குது இல்ல. கண்டிப்பா. அதனாலதான் இந்த கல்ச்சரே வந்து மாப்பிள்ளை வந்து போனா சினுங்கோன்னு சொல்லி பொண்ணை அனுப்பிச்சு வச்சிடுறது. பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பியில தான் சினுங்கும், வந்த பிறகு இங்க கெத்த சாவி கொத்த கையில் எடுத்துரும். அந்த பவர் அவங்க எடுத்துப்பாங்க. ஆமா. ஸோ இது பேசிக்கலி இந்த பயாலஜிக்கலா வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து யாரும் கேள்வி கேட்கறதுக்குலாம் இல்லை, கமெண்ட்ல வரும்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. இல்ல பல பேருக்கான ஒரு டவுட்டை நான் இல்ல இப்ப நான் வந்து நேச்சுரலா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்டேன். ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணு வந்து பிரியா விடை கொடுத்து அனுப்புவாங்க, அழுதுகிட்டு வரும், இங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் அம்மா அப்பாங்க வந்து வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடும். ஸோ இன்ஸ்டன்டா தே கேன் சேஞ்ச் தெம் செல்ஃப். ஓகே மேடம். அடாப்ட் டு தி சிச்சுவேஷன். அந்த பையன் அந்த பேச்சை கேட்கல. பேச்சு கேட்கல. அப்போ எனக்கு தான் தெரியும்ல, நம்ம இதுதான் பார்த்துக்கிட்டே வரோமே. இந்த பையன் இல்லை, நான் சொல்றது வந்து ஒரு சிலர் ஆஃபீஸரே வந்து அழுததெல்லாம் உண்டு உங்கள்கிட்ட. ஆமா, எடா இவங்க எல்லாமே இப்படி இருக்காங்களா, இவங்களால கூட இதை வந்து தாங்கி கொள்ள முடியாதா அப்படின்னு நான் யோசிச்ச காலம் உண்டு. ஸோ அது யாராக இருந்தாலும், ஒரு பெரிய ஆஃபீஸரே இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வலிதான், மனவலி அவங்களுக்கு. அதனால இந்த பையனை நான் ஓகே நான் பார்க்குறேன்ப்பா, நான் அந்த பொண்ணுகிட்ட தனியாக எங்கேயாவது மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரெகுலராக அவனை ஃபோனில் கவுன்சிலிங் கொடுத்து 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 கொண்டு வந்து அப்புறம் வந்து நான் சரி ஒரு சான்ஸ் வாங்கி தரோம் அந்த பொண்ணை வச்சு. ஆனால் அந்த பொண்ணை ஈஸியாக வீட்லேயே வெளியே விட்டுட்டாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஊரில் கொண்டு போய் எங்கேயாவது வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டு நீ போமா அப்படின்ட்டு இது வெளியில போக வர எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சரி நான் ஒரு வாய்ப்பு வந்து அந்த பொண்ணோட பேசுறதுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் பிளேஸ்ல அது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர சொல்லி ஈவினிங் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்லுது, உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். ஏதோ நம்ம தெரியாமல் ஏதோ லவ் பண்ணிட்டோம், இப்போ பிரிஞ்சிட்டோம், ஒருவேளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் இன்னும் பல பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அது இப்போயே நல்லதுன்னு நினச்சிக்கலாம். ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், ஸோ நீ வந்து உன்னை தயார்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு முகத்துக்கு முகம் சொல்லி அவன் தான் சொன்னேன், என் கண்ணை பார்த்தா சொல்ல மாட்டா அதே மாதிரி கண்ணை பார்த்து சொல்லிட்டாங்கல்ல, சொல்லிட்டாங்க, அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பியை கூப்பிட்டு இதுதான் தம்பி நிதர்சன உண்மை, ஸோ நீ வந்து இதை வந்து புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டா இல்லை மேடம் கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்கும், எந்த ஒரு வலியும் வேதனையும் கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு தான் போகும். ஒரு புண்ணு வந்தாலுமே ஆறத்துக்கு சாதா புண்ணாக இருந்தால் கொஞ்சம் நாளில் ஆறிடும். நல்லா போய் வண்டியில் சறுக்கி உளுந்து முட்டியவே பேத்துக்கிட்டு நின்னா முட்டியில் இருக்க புண்ணு முட்டி புண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த இஸ்கு பிமாரி காதல் நோய். ஆமா, இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அரபிக் லாங்குவேஜ்ல இஸ்கு பிமாரின்னு இது போட்டு ஒரு இதுவே எழுதியிருக்கிறாங்களாம். ஓ, விளக்கமே இருக்கு. ஓகே, ஆமா. ஸோ அதனால அந்த பையனுக்கு வந்து நாங்கள் நல்ல கவுன்சிலிங்கை கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் வந்து கஷ்டமா இருக்குதோ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சு வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, அப்புறம் சரியாயிடுவாங்க, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த லௌதிக வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும்னா ஆமா இது மாதிரியான விஷயங்கள் பண்ணா நம்ம வெளியே வந்துடலாம். அவங்களுக்கு பிடிக்கலையா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்கும்போது அது பக்கத்துல இருந்து இன்னொரு பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டம் சின்ன கஷ்டம் மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு நாளாக அவங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கே அது புரிஞ்சு ஒரு நார்மல் லைஃப்க்கு ஒரு 6 months கழிச்சு அவங்களே இயல்படியாக வந்துருவாங்க. ஒரே விஷயம்தான், ஆள் போடாம அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாம அந்த பொண்ணையே கூப்பிட்டு பேசி முடிச்சு விட்டீங்க பாருங்க. ஆமா, சிம்பிளா முடிஞ்சிது, செலவே இல்லாம அந்த பையனுக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நேருக்கு நேர் பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா, ஓகே மேடம், அருமையான பானை உடஞ்சிருச்சு. இஸ்கு பிமாரி அரபிக் லாங்குவேஜ்ல அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்களாம். ஆமா ஆமா, இந்த தகவலும் உங்களுக்கு அரபிக் தெரிஞ்சா படிச்சுக்கோங்க. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.